ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। கம்சன் அக்ரூரரை அனுப்பி கிருஷ்ண பரமாத்மாவையும் பலராமனையும் எப்படியாவது தன்னுடைய இடத்திற்கு அழைத்து வந்து அதன் மூலமாக அவர்களை வதம் செய்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் கம்சனுக்கு. ஆனால் அக்ரூர் இறைவனை பார்க்கப் போகிறார். தூய்மையான உள்ளம் கொண்டவராய், அப்பழுக்கற்ற பக்தி கொண்டவராய், என்ன புண்ணியம் செய்தேன், இறைவனுடைய தரிசனம் எனக்கு கிடைக்கப் போகிறதே, இந்த எண்ணம் அவருடைய மனதிலே ஓட பரமாத்மாவையும் பார்க்கிறார். அவர்களுடன் பல விஷயங்கள் பேசப்படுகிறது. இரண்டு பேரையும் அழைத்து கொண்டு ரதத்திலே ஏறி வருகின்ற நேரத்திலே கோபிகாஸ்திரிகள் கோபர்கள் மறிக்கிறார்கள். தடுத்து நிறுத்தி கொண்டு எப்படியாவது போக விட வேண்டாம் என்கின்ற அந்த எண்ணமானது அவர்களுக்கு மேலோங்கி வருகிறது. பகவான் சொன்ன வார்த்தையை அக்ரூரர் அவர்களிடத்திலே சொல்லிவிட்டு, நிச்சயம் பகவான் உங்களை பார்க்க வருவார், காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு கிளம்பி ரதத்திலே வருகிறார்கள். நித்திய அனுஷ்டானங்கள் எல்லாம் செய்யப்பட வேண்டும். காயத்ரி மந்திரம் ஜபிக்கப்பட வேண்டும். அர்க்கியம் கொடுக்கப்பட என்பதற்காக அக்ரூரர் ஜலத்திலே இறங்குகிறாராம். ஸ்நானம் செய்கிறார். ஜலத்துக்குள்ளே பார்க்கும்போது ரதத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா ஜலத்திலே தெரிகிறார். அங்கே இருக்கக்கூடியவர்கள் எப்படி இங்கே வந்தார்கள்? இந்த ஆச்சரியம் மீண்டும் ஜலத்துக்குள் இருந்து எழுந்து
ரதத்திலே பார்த்தால் 2 பேரும் ரதத்திலே இருக்கிறார்கள். இப்போ இந்த காட்சியை அவர் தன்னுடைய மனதில் நினைத்து பார்க்கிறார். தௌ ரதஸ்தௌ கதமிக சுதாவான்னக துந்துபே தர்ஹி ஸ்த்வித்யந்தனேன ஸ்தஹ இதி உன் மஜ்ய व्यष्टष्टसः तत्रापि च यथा पूर्वम् आसीनौ पुनरेव सः न्यमज्जत् दर्शनं यन्मे मृषा किं सलिले तयोः. ஜலத்திலும் பார்க்கிறார், ரசத்திலும் பார்க்கிறார். இந்த காட்சியை பார்த்ததற்கு பிறகு அவருடைய மனதிலே தோன்றுகிறது, சலிலே மே தயோஹோ தர்ஷனம் யத், என்னால் பார்க்கப்பட்ட இந்த தரிசனமானது, ஜலத்துக்குள்ளும் வெளியிலும் என்னால் பார்க்கப்பட்ட தரிசனமானது மிருஷா மிருஷாவா, பொய்யானதா, நான் பார்ப்பது உண்மையா பொய்யா என்று நினைத்துக் கொண்டே மறுபடியும் ஜலத்திலே மூழ்கிறாராம். மீண்டும் ஜலத்துக்குள்ளே பரமாத்மாவுடைய தரிசனமானது அவருக்கு கிடைக்கின்றது. ஜலத்துக்குள்ளும் ஜலத்துக்கு வெளியிலும் பரமாத்மாவுடைய பூர்ணமான தரிசனம். இந்த தரிசனத்தை பார்த்துவிட்டு அக்ரூரருடைய ஸ்துதி, பரமாத்மாவிடத்திலே உண்டான ஸ்துதியானது வருகின்றது. அழகான ஒரு ஸ்துதியை செய்கிறார். எப்படி இது சாத்தியம்? ஜலத்துக்குள்ளும் பகவானுடைய காட்சி, ரசத்திலும் பகவானுடைய காட்சி, 2 நேரத்திலும் ஒரே இடத்திலே பகவானை எப்படி அவரால் பார்க்க முடிகிறது? இது சாத்தியமா? நமக்கு இது சாத்தியமா? நம்மால் இறைவனை ஒரு விக்கிரகத்துக்குள்ளே பாவித்து பார்க்க முடிகிறது. ஒரு அக்னியிடத்திலே இறைவனை பாவித்து பார்க்க முடிகிறது. ஒரு கும்பத்திலே இறைவனை ஆவாகனம் செய்து பார்க்க முடிகிறது. ஒரு சித்திரப்பீடத்திலே இறைவனை வைத்து ஆவாகனம் செய்து பார்க்க முடிகிறது. ஆனால் இறைவனை அங்குங்களாதபடி எங்கும் வியாபித்திருக்கின்ற அந்த பரம்பொருளை என்னால் ஏன் பார்க்க முடியவில்லை? அதுதான் இங்க முக்கியமான செய்தி. ஏன் நம்மால் பார்க்க முடியவில்லை? அக்ரூர் மட்டும் ஏன் பார்க்கிறார்? காட்சிகள் அத்தனையும் வெளியிலிருந்து உள்ளே வருவது அல்ல. காட்சிகள் அத்தனையும் உள்ளிருந்துதான் வெளியிலே போகிறது. வெளியிலிருந்து காட்சிகள் உள்ளே வருகிறது என்றால் அது உள்ளுக்குள்ளே படம் பிடிக்காத வரை அது உள்ளுக்குள்ளே தங்குவதே இல்லை. எத்தனையோ விஷயங்கள் நம்மால் பார்க்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ விஷயங்கள் நம்மால் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய மனதிலே ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட உணர்வுகள் மட்டும்தான் தங்கியிருக்கிறது. ஒரு சில குறிப்பிட்ட உருவங்கள் மட்டும்தான் தங்கியிருக்கிறது. ஒரு சில குறிப்பிட்ட எண்ணங்கள் மட்டும்தான் அலை மோதுகிறது. மற்ற எல்லாம் நீங்கள் பாருங்கள், மனதிடத்திலே வருவதே இல்லை. அப்போ
வெளியிலிருந்து வரக்கூடியவைகள் உள்ளத்துக்குள்ளே காட்சி பொருளாக இருக்கிறதா, அல்லது உள்ளத்துக்குள்ளே உருவத்தை கொண்டு வருகின்றதா என்றால் இல்லை. மனம் உருவகப்படுத்தினால் மட்டும்தான், மனம் உணர்த்தினால் மட்டும்தான், மனம் உணர்ந்தால் மட்டும்தான் உலகமே நமக்கு வருகிறது. அதை பற்றின உலகமானது நமக்கு வருகிறது. மனம் உணர்த்தாத வரை, உணராத வரை, மனமானது உருவத்தை உற்பத்தி செய்யாத வரை எதை பற்றியும் நமக்கு எண்ணங்கள் வராது. அந்த உலகமே நமக்கு கிடையாது. முக்கியமானது, துக்கம் எனக்கு ரொம்ப இருக்குன்னு சொன்னா மனம் காட்சிப்படுத்தி இருக்கிறது. சந்தோஷம் எனக்கு ரொம்ப இருக்கு, மனம் காட்சிப்படுத்தி இருக்கிறது. நான் இப்பொழுது வெறுப்பு உணர்வோடு இருக்கிறேன், மனம் காட்சிப்படுத்தி இருக்கிறது. நான் இப்பொழுது பயத்துடன் இருக்கிறேன், மனம் காட்சிப்படுத்தி இருக்கிறது. மனம் உணரவில்லை என்றால், உருவத்தை கொண்டு வரவில்லை என்றால், உணர்த்தவில்லை என்றால் உலகம் என்பது இல்லை. இது அப்படியே கொண்டு போவோம். இறைவனுடைய காட்சியானது அக்ரூரருக்கு கிடைக்கிறது. ஜலத்திடத்திலும் பார்க்கிறார், வெளியிலும் பார்க்கிறார் என்றால், அவருடைய மனதிலே அந்த காட்சிகள் இல்லாமல், மனதிலே அதற்குண்டான உருவங்கள், உணர்வுகள், உருவகப்படுத்துதல் இல்லாமல் அவரால் வெளியிலும் பார்க்க முடியாது, தன்னை கடந்து வெளியிலும் பார்க்க முடியாது, எங்கும் பார்க்க முடியாது. மனதை, இறைவனுடைய குணத்தை, இறைவனுடைய ரூபத்தை, இறைவனுடைய லீலைகளை, இறைவனுடைய நாம ரூபத்தை, இறைவனுடைய பிறப்பை மனதுக்கு நான் பதிய வைக்காத வரை, மனதிலே அதற்குண்டான எண்ணம், அதற்குண்டான உணர்வுகள் உருவகப்படுத்தாத வரை மனம் அந்த உலகத்துக்குள்ளேயே போகாது. இல்லையே நாங்கள் பாடல் படிக்கிறோமே, ஸ்தோத்திரங்கள் செய்கின்றோமே, நாம சங்கீர்த்தனம் செய்கின்றோமே, இதெல்லாம் நம்ம எத்தனையோ காட்சிகளை பார்ப்பதை போல கடந்து போகிறது மனது. ஆனால் மனது அதை காட்சிப்படுத்தினால் மட்டும்தான் மனம் நாம் எந்த பொருளை தாங்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த பொருளை மனம் தாங்கினால் மட்டும்தான், அந்த பொருளை சதா ஸ்மரித்தால் மட்டும்தான் அந்த உலகத்திலே மனம் இருக்கும். அந்த உலகத்தோட எல்லாவற்றிலும் அதே பொருளையே பார்க்கும். நீங்கள் கேட்கலாம், உங்களுடைய மனதிலே எண்ணங்கள் வரலாம். அப்படி ஒன்றையே பார்ப்பதனால இப்ப நமக்கு என்ன கிடைக்க போகிறது? ஒன்றையே பார்த்து கொண்டு இப்ப வாழ்வதனால் நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன பிரயோஜனம்? எப்பொழுது நாம் அந்த ஒருமையுடன் ஒன்றுகிறோமோ,
மனம் எப்பொழுது ஒருமை என்கின்ற அந்த ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, ஏகனாக இருக்கின்ற அந்த பொருளோடு எப்பொழுது மனம் ஒன்றுகிறதோ அப்பொழுது அநேகத்திலும் ஏக்கத்தை பார்ப்பேன். ஏக்கத்திலே மனம் போகாதவரை அநேகத்திடத்திலே இருக்கின்ற தத்துவம் நமக்கு புரியாது, விளங்காது. நம்மால் அதை கிரகிக்க முடியாது. ஏக்கத்திலே நான் எப்பொழுது மனதை கொண்டு போய் தாரணை செய்கிறேனோ, ஏக்கத்துடன் எப்பொழுது மனம் ஐக்கியமாகி விடுகிறதோ அப்பொழுது அநேகத்துக்குள்ளே வந்தாலும் ஏக்கம் என்னால் பார்க்கப்படும். என்ன அழகான உதாரணம் கொடுக்கிறார் பாருங்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ரொம்ப அழகான உதாரணம் கொடுக்கிறார் இந்த ஏகன் அநேகன் என்பதற்கு. நமக்கு எப்போதுமே நம்முடைய அனுபவ வாழ்க்கையிலிருந்து உதாரணம் கொடுத்தாதான் நமக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த உதாரணத்தை இது இவ்வளவு தானே, இது என்ன வீட்டுல பண்றேன்னு சொல்லிடுவோம். ஆனா அதை நாம கொண்டு போய் இறைவனிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற உணர்வு வராது. அதனால தான் அந்த உதாரணங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கவனமாக கொடுக்கப்பட வேண்டும். அந்த உதாரணம் சொல்லும் போது அதனுடைய தத்துவத்தையும் சொல்லணும். இல்லைன்னா அந்த உதாரணத்தை பிடிச்சிப்போம், அதே என் வாழ்க்கையை நான் வாழ்றேனே, தினந்தோறும் வாழ்கிறேனேன்னு சொல்லிடுவோம். அவர் கொடுக்கிற உதாரணம் பாருங்கள். பிறந்த வீட்டிலிருந்து மனம் செய்யப்பட்டு புகுந்த வீட்டுக்கு வருகின்ற பெண் இந்த மணாளனின்பால் கொண்ட காதலின் காரணத்தினாலே, அன்பின் காரணத்தினாலே அவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டாள். இப்ப ஏகன் அவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டதுனால அவனுடைய உலகத்தோட இப்ப வாழ்ந்து ஆகணும். அநேகம் அவனுடைய அநேகமான உலகத்தோட வாழ்ந்து ஆகணும், வேற வழி கிடையாது. இப்ப ஏகன் அநேகமாக இருக்கின்ற அவனுடைய உலகம் என்னது? அப்பா அம்மா, கூட பிறந்தவர்கள், சகோதரர்கள், சகோதரிகள். அந்த உலகத்துடன் இவள் வாழ்ந்தாக வேண்டும், அந்த வீட்டுல வாழ்ந்து ஆகணும். அநேகன் இப்ப அநேகத்துக்கும் உறவாடுகின்ற நேரத்திலே அநேகத்திடத்திலும் யாரை பார்க்கிறாளாம்? ஏக்கத்தை பார்க்கிறாள். இன்னும் அழகான உதாரணம் பாருங்கள். சரி, இப்படி பார்க்கறதுனால என்ன, அவளுக்கு என்ன நடக்கிறது? ஏக்கம் அநேகம். ஏக்கத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டதுனாலே, ஏக்கத்திடத்திலே இருக்கக்கூடிய அந்த காதலினாலே அநேகமாக இருக்கக்கூடியவர்களையும் ஏக்கத்தின் மூலமாக பார்க்கும்போது அநேகத்திடத்திலும் ஏக்கம் என்பது வந்து விடுகிறது. அதனால இப்ப என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? ஏக்கம் எனக்கு ரொம்ப 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 இஷ்டமான பொருள், எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான பொருள். அந்த ஏக்கத்துக்காக நான் என்ன வேணா செய்வேன், என் உயிரை கூட கொடுப்பேன். அதே பாவம் அநேகத்துக்கும் வந்துடும். காரணம் என்னடான்னா, அநேகத்திலும் ஏக்கத்தை பார்ப்பதனாலே. இவன் எனக்கு உரியவன், ஆனால் இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் உரியவன். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் உரியவன் என்றால் அவன் எனக்கு உரியவனாக இப்பொழுது இருக்கிறான். எனக்கு உரியவனாக இருக்கின்ற நேரத்திலே அவனுக்கு என்பால் இருக்கக்கூடிய பிரியம் கொஞ்சம் கூட குறையக்கூடாது என்றால் நான் அநேகத்திலும் இவனையே பார்க்கிறேன். அப்ப இவனுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை எல்லாம் எல்லா உறவுகளுக்கும் செய்கிறேன். இப்ப நான் செய்வது மாமனாருக்கு செய்யக்கூடிய காரியம், மாமியாருக்கு செய்யக்கூடிய காரியம், நாத்தனாருக்கு செய்யக்கூடிய காரியம், மச்சினனுக்கு செய்யக்கூடிய காரியம், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள், பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் செய்யக்கூடிய காரியம் இவனுக்காக, இவனுடைய சந்தோஷத்திற்காக, இவனுடைய நலனுக்காக.
இதுல என்ன என்ன சூக்ஷ்மமான விஷயம் அடங்கி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, இவனை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இவனிடத்துல என்ன குறைபாடுகள் இருந்தாலும், இவனை நான் ஏற்றுக்கொள்வதைப் போல, மற்றவர்களிடத்திலே என்ன குறைபாடுகள் இருந்தாலும் அதை நான் பெரிதுபடுத்துவதில்லை, ஏற்றுக்கொள்கிறேன். அப்ப என்ன என்ன வந்து விடுகிறது? உண்மையான அன்பினுடைய தன்மை என்னவென்றால், ஒருவனுடைய குறைபாடுகளை நாம் விட்டுவிட்டு, அந்த குறைபாட்டுடன் அவனை ஏற்றுக்கொள்கிறோம் அல்லவா? அதான் உண்மையான அன்பு. நம்ம அன்புனா, குறைபாட்டை கடந்து ஏற்றுக்கொள்வது அல்ல அன்பு. அவனிடம் எல்லா குறைபாடும் இருக்கு. அவரிடம் எல்லா குறைபாடும் இருக்கு. ஆமாம். அதையும் கடந்து, எல்லா குறைபாடுகளையும் கடந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுதான் உண்மையான அன்பு. உங்களுக்கு உதாரணம் கொடுக்க வேண்டுமானால், பிறந்த குழந்தை வளர்ந்து வருகின்ற காலம் வரை, அதுக்கு விவரம் தெரிந்து, அது தன்னுடைய காரியத்தையே தான் செய்து, தான் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாதுங்கிற அந்த அறிவு விருத்தி அடையாத காலம் வரை, அந்த குழந்தையினுடைய பிரயாணம் பாருங்கள், முழுக்க 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 அந்த காரியத்தை எதையுமே நம்மால சகிச்சுக்க முடியாது. எதையுமே நம்ம ஏத்துக்க முடியாது. ஆனால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு, அந்த குழந்தையுடன் நாம் பிரயாணம் செய்கிறோம் அல்லவா? அதுதான் உண்மையான அன்பு. அத்தனை குறைபாடுகளும் உடைய ஒரு குழந்தையை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். பாருங்கள், அது தானே எழுந்து போய் மலத்தை, மூத்திரத்தை கழிக்க முடியாது. அது அங்கேயே மலம், மூத்திரத்தை போடுகிறது. எவ்வளவு பெரிய குறைபாடு! ஏற்றுக்கிறோமா இல்லையா? அருவருக்கு தகுந்த காரியம் தானே நம்ம பொறுத்த மட்டும். இதே இது ஒரு பெரிய குழந்தை செய்தா ஏற்றுப்போமா நாம? நம்மால ஜீரணிக்க முடிகிறதா? பெரியவர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இந்த காரியத்தை ஏற்றுக்க முடியாத நம்மால? சத்தம் போடுறோம். ஏன் என்னால எழுந்து போய் ஓய்வறையிலே போய் உன்னால் மலம் கழிக்க முடியாதான்னு கேட்கிறோம். ஆனால் இங்கே இந்த குழந்தை செய்யக்கூடிய காரியம் வேதனையாக இருந்தாலும் கூட, நாம் அதை பொருள்படுத்துவதே இல்லை. அன்பை காட்டுகிறோம். அந்த குழந்தை பேசத் தெரியாமல் பேசுகிறது. உறவையே முறிக்கக்கூடிய அளவிலே பேசுகிறது. வார்த்தைகள், என்ன வார்த்தைகள் உபயோகப்படுத்த வேண்டும் தெரியாமல் உபயோகப்படுத்துகிறது. நம்ம ஏதாவது கடிந்து கொள்கிறோமா? வருத்தப்படுகிறோமா? வேதனைப்படுகிறோமா? பெற்றுக்கொள்கிறோம். உண்மையான நேசம், உண்மையான அன்பு என்பது குறைபாடுகள் இருந்தும், எல்லா குறைபாடுகள் இல்லாத உலகத்துல ஜீவராசியே கிடையாது. குறைபாடுகள் இருந்தும், எல்லா குறைபாடுகளையும் கடந்து ஒரு பெண்மணி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோரையும் விரும்புகிறாள். காரணம், ஒரே ஒருவனை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே. இங்க வாருங்கள், நம்மள்ட்ட அப்படியே வாருங்கள். இந்த உதாரணத்தை அப்படியே நம்மள்ட்ட கொண்டு வரணும். முக்குணங்கள் குறைபாடு உடையது, 3 அவஸ்தைகள் குறைபாடு உடையது, 3 ஷரீரம் குறைபாடு உடையது, 3 அபிமானி குறைபாடு உடையவன். இந்த இந்த 12ஐயும் உள்ளிருந்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அறியாமை, காமம், கர்மம் குறைபாடு உடையது. இது எல்லா குறைபாட்டுக்கு மத்தியிலும் ஏக்கமாக பரமாத்மா எந்த குறைபாடும் இல்லாதவராய் இருக்கிறார். மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள். மெய்யாய், மெய்ப்பொருளாய், உண்மை பொருளாய், சுத்தமான பொருளாய் இந்த
நமக்குள்ளே இருக்கக்கூடிய இவ்வளவு குறைபாடுகள், இவ்வளவு மலங்களுக்கு இடையிலே நிர்மலமானவனாக பரமாத்மா இருக்கிறான். இப்ப நினைத்து பாருங்கள். ஏகமாக இருக்கின்ற அந்த பொருள் அநேகமாக இருக்கக்கூடிய இந்த 12 கூட்டல் அந்த 3ஐயும் சேர்த்துக் கொள்ளுங்கள். இதுக்கு உள்ளே நிறைந்திருக்கிறான் அநேகமாக. அவன்தான் இந்த 15லும் அநேகமாக விரவி இருக்கிறான். அப்போ நான் என்ன பண்ணுடான்னா, இந்த குறைபாடுகளை எல்லாம் நான் கழித்து விட்டு ஏகமாக குறைபாடே இல்லாத இருக்கின்ற பரமாத்மாவை நான் எனக்குள்ளே தரிசனம் செய்ய ஆரம்பித்து விட்டால், பார்க்க ஆரம்பித்து விட்டால், அதுதான் உண்மையான பக்தி, அதுதான் உண்மையான ஞானம், அதுதான் உண்மையான மோட்சம். இந்த பாவம் என்னாகும்? அநேகமாக இருக்கக்கூடிய குறைபாடு உடைய பொருள்களிடத்திலே குறைபாடு இல்லாத இறைவனை பார்க்கும்போது குறைபாடுகள் உடையதும் நிறைவு உடையதாகவே ஆகி போகிறது. காரணம், குறைகள் உள்ள இடத்திலே நிறை தத்துவமும் வியாபித்து இருக்கிறது. அதனால்தான் நம்மால் குறைபாட்டை கடந்திருக்கக்கூடிய பரமாத்மாவை ஏன் பார்க்க முடியவில்லை? அக்ரூரர் பார்க்கிறார், ஜலத்துக்குள்ளும் பார்க்கிறார், வெளியிலும் பார்க்கிறார் என்றால் அவருடைய மனதுக்குள்ளே அந்த பரமாத்மா ஏக்கமாக இருக்கின்ற அந்த பரம்பொருளை பார்த்த காரணத்தினாலே. நமக்குள்ளே அந்த அந்த காட்சியானது நமக்குள்ளே ஸ்புரித்தல், நம் உள்ளத்துக்குள்ளே ஸ்புரித்தல். இந்த ஏக்கமாக இருக்கின்ற தத்துவத்தை தான் விதவிதமான காட்சி பொருளாக வைத்து இறைவனை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக வழிபாடு செய்கிறார்களாம். அவ்வளவுதான். இது நம்ம புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், முதல்ல நமக்குள்ள ஸ்புரிக்கணும் அந்த பரமாத்மா தத்துவம். அந்த ஏக்க பாவம் நமக்குள்ள முதல்ல ஸ்புரிக்கணும். அப்படி ஸ்புரித்தால் நடக்கக்கூடிய முதல் நன்மை, அத்தனை குறைபாடுகளும் நீங்கி, அத்தனை குறைபாடு நாம் குறைபாட்டை பார்க்கிறோம் என்று சொன்னாலே நம்முடைய பார்வை குறைபாட்டு இடத்திலே இருக்கிறது அர்த்தம். நம்முடைய பார்வை ஏக்கத்திடத்திலே போகவில்லை. குறைபாடு உடைய குழந்தைக்கு குறைபாடு உடைய காரியத்தை செய்யும் போது அந்த குழந்தைக்கு குறைபாடு இல்லாமல் ஆக்குவதற்காக நிறைவுடைய கூடிய காரியத்தை பக்கத்திலிருந்து கொண்டு செய்வதற்கு நாம் எத்தனைப்படுகிறோம் அல்லவா? அது சாப்பிடுவதிலிருந்து ஆரம்பித்து, பேசுவதிலிருந்து ஆரம்பித்து, நடப்பதிலிருந்து ஆரம்பித்து, துணி உடித்துக் கொள்வதிலிருந்து ஆரம்பித்து, பழகுவதிலிருந்து ஆரம்பித்து, எல்லாவற்றுக்கும் பின்னாடி எப்படி அந்த குழந்தையினுடைய குறைபாடு இல்லாதவர்கள் எப்படி அந்த குழந்தையை கையை பிடித்து அழைத்து கொண்டு போகின்றோமோ, நாம் சொல்லுவது கிடையாது, இதெல்லாம் திருத்தவே முடியாது வாழ்க்கையில. இப்ப நம்முடைய வேலை திருத்துவது அல்ல, யாரையும் சரி செய்வது அல்ல நம்முடைய வேலை. சரி செய்யவும் முடியாது. அழைத்து கொண்டு போகிறேன், கூட அழைத்து கொண்டு போய் எப்படி இந்த குழந்தைக்கு நான் உதவி செய்து கொண்டு அந்த குழந்தை வளர்வதற்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு நான் உறுதுணையாக இருக்கிறேனோ, அது அது தன்னுடைய சுபாவத்துக்கு ஏற்பத்தான் வளரப்போகிறது, வாழப்போகிறது. நம்முடைய பங்களிப்பு என்ன? அது வளருவதற்கு நான் ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுத்தேன், சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தேன்.
பாதுகாப்பு உணர்வை கொடுத்தேன், அன்பை கொடுத்தேன், ஆதரவை கொடுத்தேன், சேவகம் புரிந்தேன். அதனால எனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது, அது என்னுடைய பொருள் அப்படின்னு சொல்லலாமா என்றால், எனக்கு உரிமையானதுன்னு சொல்லலாமா என்றால் அல்ல. இப்ப நாம இந்த பெண்ணை மறுபடியும் உதாரணம் கொடுப்போம். எல்லோருக்கும் உறவு கொண்டாடுகின்றாள் இந்த பெண். மாமியார் என்று வரும்போது மருமகளாக உறவு கொண்டாடுகிறாள். மருமகளாக இருந்து கொண்டு மாமியாருக்கு பண்ணக்கூடிய சேவகம் செய்கிறாள். விழுந்து விழுந்து கவனித்துக் கொள்கிறாள். அதே போல மாமனார், அதே போல நாத்தனார், அதே எல்லாருக்கும். ஆனால் அவள் எங்கே வருகிறாள்? எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு ஏக்கமாக இருக்கக்கூடிய பொருளைத்தான் நாடி வருகிறாள். அவர்களோட போய் உறவாட தயாரா இல்லை, அவரோட இருக்கவும் தயாராக இல்லை. அதுக்காக வெறுத்து விட்டாளா? இல்லை. விரும்புகிறாளா? அதுவும் இல்லை. அவளுடைய நாட்டம் முழுக்க எங்க இருக்கு? ஏக்கம். இது அப்படியே இங்க கொண்டு வந்தோம்னா, இந்த 12ஓடும் உறவாடுகின்ற நான், 12க்கும் செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் செய்கின்ற நான், இந்த 12லிருந்தும் விடுபட்டு ஏக்கமாக இருக்கக்கூடிய என்னுடைய சொரூபத்திற்கு நான் வராத வரை இந்த 12ம் என்னை மயக்கிக் கொண்டே இருக்கும். இந்த 12லிருந்தும் நான் விடுபட்டு ஏகத்துவத்துக்கு வருவதற்காகத்தான் எல்லா சாதனங்களும். அது எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்கள், எவ்வளவு அழகா சொல்றார். கர்மயோகம் எதற்கு? கர்மயோகிகள் கர்மயோகத்தின் மூலமாக இறைவனை ஆராதிக்கிறார்களாம். எப்படி? யாகங்களின் மூலமாக, யஜ்ஞ தான தபஸ் என்று சொல்லக்கூடிய காரியத்தின் மூலமாக இறைவனையே ஆராதிக்கிறார்களாம். அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், அநேகத்திலிருந்து, அநேக காரியங்களிலிருந்து, இப்ப கர்மயோகங்கிற வாழ்க்கை முறை, இந்த பெண்ணை உதாரணம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அநேகமான காரியங்கள் செய்யப்படும் போது அநேகத்திலிருந்து ஏக்கம் என்று சொல்லக்கூடிய ஆனந்தத்தை நான் அடையணும். அதுதான் முக்கியம். நான் அநேகத்திலேயே இருப்பேன், ஏக்கத்துக்கு வரவே மாட்டேன் என்றால் என்ன பிரயோஜனம்? அங்கதான் என்ன வருகிறது? அநேகத்திலே என்னுடைய முழு சக்தியையும் நான் விரயம் செய்துவிட்டு, முழு காலத்தையும் அநேகத்திலே என்னுடைய ஆயுளை நான் விரயம் செய்துவிட்டு, அநேகத்திடத்திலே என்னுடைய அறிவை முழுக்க நான் இழந்து விட்டு, உணர்வுகளை முழுக்க இழந்து விட்டு, ஏக்கத்துக்கு ஆனந்தத்தை அனுபவிக்கணும் வரும்போது, நான் உடல் நிலையிலே, உள்ளத்து நிலையிலே, அறிவு நிலையிலே, ஆன்ம நிலையிலே தகுதியற்றவனாய் இருக்கிறேன். சோர்வு, வெறுப்பு, கோபம், கவலை, தகுதியில்லா தன்மை, வியாதி, பயம், இதெல்லாம் என்னுடைய மனதை, உடலை சூழ்ந்து கொண்டு விடுகிறது. அப்புறம் எங்கிருந்து எனக்கு ஏக்கத்திடத்திலே போய் ஆழ்ந்த பக்தி எங்கிருந்து எனக்கு வர முடியும்? அப்போ வேத விற்பன்னர்கள் கர்மயோகத்தின் மூலமாக, யஜ்ஞ தான தவத்தின் மூலமாக அந்த ஏக்கமாக இருக்கக்கூடிய இறைவனையே ஆராதனை செய்கிறார்கள். விதவிதமான தேவதா ரூபமாக அக்னியை வைத்துக் கொண்டு ஆராதனை செய்கிறார். இப்ப நான் ஆராதனை செய்வதனுடைய நோக்கம், அக்னியை நான் ஆவாகனம் செய்து ஆராதனை செய்வதனுடைய நோக்கம் அநேகத்திலிருந்து ஏக்கத்துக்கு போவதற்கு. நான் அநேகத்திலேயே இருப்பேன், ஏக்கத்துக்கு வரமாட்டேன் என்றால் அநேகம் எனக்கு ஏக்கத்தோத்தனுடைய ஆனந்தத்தை கொடுக்காது, அமைதியை கொடுக்காது. ஏக்கத்திடத்திலிருந்து அநேகத்துக்கு போனால்
சோர்வு வராது, கவலை வராது, வருத்தம் வராது, பயம் வராது, வெறுப்பு இருக்காது. காரணம், ஏகம் அநேகத்துடன் ஊடுருவி இருக்கிறது. ஞான யோகிகள் இறைவனை தன்னுடைய சொரூபமாக பாவித்து சொரூப பக்தி செய்கிறார்களாம். சஸ்வரூப அனுசந்தானம். அப்ப அவர்களுடைய நாட்டமும், கர்மயோகிகளுடைய நாட்டமும் அநேகத்திலிருந்து ஏக்கம். ஞான யோகிகளுடைய நாட்டமும் அநேகத்திலிருந்து ஏக்கம். இதுல விதவிதமான மதங்கள் இருக்கு அல்லவா? சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், கானாபத்தியம், சௌரியம், இப்படி விதவிதமான மதங்கள் இருக்கு அல்லவா? வைஷ்ணவ தீட்சை பெற வேண்டும், சிவ தீட்சை பெற வேண்டும். அப்பேற்பட்டவர்கள் தீட்சை பெற்று அவர்களுக்கு உண்டான அந்த மந்திரத்தை தினந்தோறும் ஜபிப்பதன் மூலமாக தங்களுக்குள்ளே அந்த இறைவன் நிறைந்திருக்கிறான் என்கின்ற அந்த பாவத்துடன் கூடியவர்களாய் அவர்கள் ஒரே ஒரு மூர்த்தியவே எடுத்துக்கொள்கிறார்கள். சிவன் என்று சொன்னால் சைவ மூர்த்தியை எடுத்துக்கொள்கிறார்கள். வைணவன் என்று சொன்னால் விஷ்ணுமூர்த்தியை எடுத்துக்கொண்டு அதை மட்டுமே ஆராதிப்பதின் மூலமாக, அதையே பூஜிப்பதின் மூலமாக இவர்கள் எங்கே வரணும்? ஏக்கத்துக்கு வரணும். அப்படி ஏக்கத்துக்கு வராமல் இதிலேயே நின்று விடுவேன் என்றால் அவர்களுடைய பிரயாணம் முழுமை பெறவில்லை. ஒரு சாரார் இறைவனுடைய வைபவத்தை புகழக்கூடிய கிரந்தங்களை எடுத்துக்கொண்டு இறைவனை உபாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். இறைவனுடைய விதவிதமான மூர்த்திகளை உபாசனை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இன்னும் ஒரு சாரார் விதவிதமான தேவதைகளை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். என்ன செய்தாலும் கடைசியில் அத்தனையும் உன்னுடைய ஆராதனை தான். மாமியாரை ஆராதித்தாலும் கணவனை ஆராதிப்பது, கணவன் மாமனாரை ஆராதித்தாலும் கணவனை ஆராதிப்பது, நாத்தனாரை ஆராதித்தாலும் கணவனை ஆராதிப்பது. இந்த உதாரணம் புரிந்தது என்றால், எந்தெந்த தேவதைகளை யோயோ யாம் யாம் தனும் பக்தஹா ஸ்ரத்தையார்ச்சித்தும் இச்சதி தஸ்ய தஸ்ய அச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாமி அகம். பகவான் சொல்றார், நீ என்னென்ன ரூபத்தை வேணா என்னை ஆராதிச்சுக்கோ, ஆனா நீ ஆராதிப்பது அத்தனையும் என்னையே ஆராதிக்கின்றாய், என் சொரூபத்தையே ஆராதிக்கின்றாய். என்ன அழகான உதாரணம் பாருங்கள், என்ன அழகான உதாரணம் பாருங்கள். யதாத்ரி பிரபவானத்யஹ பர்ஜன்யா பூரிதா பிரபோ விஷந்தே சர்வத சிந்தும் ததேவ த்வாம் கதயோந்ததஹ. விதவிதமான மலைகளில் இருந்து உத்பவித்து வரக்கூடிய நதிகள் தான் உதாரணம். விதவிதமான மலைகளிலிருந்து புறப்பட்ட நதிகள், வானத்தின் மூலமாக பொழிந்த மழையினால் கிடைத்த நதிகள் ஒரே ஒரு இடத்தை நோக்கி ஓடி வருகிறதா. எவ்வாறு சாகரத்தை நோக்கி வருகிறதோ. பாருங்கள், விதவிதமான
இடத்திலே பிறக்கின்ற, பிரயாணம் செய்கின்ற, பல காலங்கள் பிரயாணம் செய்கின்ற நதிகள் ஒரே ஒரு இலக்கு, சாகரத்தை அடைதல். அதே போல நீங்கள் எந்த பிரயாணத்துல வேணா இருங்கள். நான் யோகி, நான் பக்தன், நான் இந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவன், நான் வைஷ்ணவன், நான் சாக்தன், நான் கௌமாரன், நான் கானாபத்தியன், நான் சைவன். நீங்கள் எந்த மார்க்கத்தை வேணா எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த மார்க்கத்துக்கு உண்டான என்னென்ன உபாயங்கள் உண்டோ எல்லா உபாயங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மந்திரங்கள் இருக்கா, எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல சொல்லப்படக்கூடிய சாஸ்திரம் இருக்கா, படியுங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மூர்த்தத்தை வழிபாடு செய்ய வேண்டுமா, செய்யுங்கள். அதற்குண்டான க்ஷேத்திரங்களுக்கு போக வேண்டுமா, போங்கள். அதற்குண்டான குருவை ஆராதிக்க வேண்டுமா, ஆராதியுங்கள். அதற்குண்டான சேவகம் புரிய வேண்டுமா, சேவகம் புரியுங்கள். என்ன வேணா செய்யுங்கள். ஆனால் இவை அனைத்தும் ஒரே ஒரு பொருளிடத்திலே கொண்டு வந்து என்னை சேர்க்கவில்லை என்றார். அப்ப பக்தி என்று வரும்போது நமக்கு முதல்ல ஏற்பட வேண்டிய நிலை, பக்தியில முதல்ல நமக்கு வேற்றுமை உணர்விலிருந்து என்னை விடுவித்தல். இதுதான் பக்தியினுடைய முதல் அடிப்படை பண்பு. எனக்கு பக்தி இருக்கு, எனக்கு அன்பு இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம உதாரணம் கொடுத்தோம் அல்லவா, அந்த குழந்தையும் தானும் வேறு வேறு அல்ல. அப்போ அந்த வேற்றுமை உணர்வு போயாச்சு. கணவனும் கணவனை சார்ந்திருக்கக்கூடியவர்களும் வேறானவர்கள் அல்ல. வேற்றுமை உணர்வு போயாச்சு. அப்போதான் அன்பு வரும். வேற்றுமை உணர்வு இருக்கிற வரை நீங்கள் அன்பு காட்டுதல் கடினம். ரொம்ப கடினம். எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே வேற்றுமை உணர்வு இருக்க வாய்ப்பு இல்லை. பக்தி இருக்கக்கூடிய இடத்திலே வேற்றுமை உணர்வுக்கு வாய்ப்பே இல்லை. வேற்றுமை உடைய இடத்திலே அன்பு இருக்காது அப்படின்னு சொல்ல அப்ப என்னதான் இருக்கும் அந்த இடத்துல? வேற்றுமை உணர்வு இருக்கக்கூடிய இடத்துல என்னதான் இருந்து ஆகணும்? கட்டாயம் காம, குரோத, லோப, பய, அசூயா, சிந்தா, ஆயாசம் இதெல்லாம் இருந்தாக வேண்டும். காம, குரோத, லோப, பய, சிந்தா, ஆயாச இதெல்லாம் இருந்தாக வேண்டும். என்னை எது துரத்துகிறது? அன்பு காட்ட விடாமல், என்னை நேசிக்க விடாமல் எது துரத்துகிறது? ஒருவன் தன்னுடைய மனைவியுடன் 32 வருட காலம், 35 வருட காலம் பிரயாணம் செய்கிறான். சமூகத்திலே உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கிறான். ஆனால் அவன் உலகத்தை நோக்கி வேகமாக ஓடுகிறான். தன்னுடனேயே பிரயாணம் செய்யக்கூடிய, தனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, அன்பு காட்டக்கூடிய, நேசிக்கக்கூடிய உறவை, அந்த உறவுடன் உறவாடுவதற்கு நேரத்தை கொடுக்க தயாராக இல்லை. காலம் ரொம்ப வேகமாக ஓடிவிடும். அனுபவங்கள் நமக்கு நிறைய அனுபவத்தை கொடுத்து
நம்மை ஒரு இடத்திலே கொண்டு முடக்கி உட்கார வைத்து விடும். இப்ப இவன் காலம் கடந்து அவள் இவனை விட்டு விட்டு வேகமாக போய்விடுகிறாள். இப்ப இவன் தனிமையிலே இருக்கிறான். குழந்தைகள் எல்லாம் வளர்ந்து ஆளாகி அவர்களுடைய வாழ்க்கையை நோக்கி ஓடிவிடார். இப்ப இவன் தனிமையிலே இருக்கிறான். இப்ப இவனுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கிறான். என்னுடன் இவ்வளவு காலம் பிரயாணம் செய்தாலே, என்னை இந்த அளவுக்கு நான் இன்னைக்கு இருக்கிறேன் என்றால் அதற்கு அவள்தானே என்னை ஆளாக்கி இருக்கிறாள், அன்பு காமித்திருக்கிறாள். எல்லா எல்லா வகையிலும் என் அவள் கூட பிரயாணம் செய்திருக்கிறாளே, ஒரு நாள் கூட அவளை நான் பாராட்டியது இல்லையே, உனக்கு என்ன வேண்டும் என்று நான் கேட்டது இல்லையே, என்ன தேவை உனக்கு, ஏன் ஒரு சொல், நீ நல்லா நல்லா செய்து விட்டாய் என்ற ஒரு 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 சொல்லை கூட அவளுக்கு நான் சொல்லவில்லையே. எப்பொழுது காலம் கடந்து யோசிக்கிறது. இதெல்லாம் செய்ய விடாமல் தடுத்தது அதையும் சொல்றான், என்னுடைய அகங்காரம், என்னுடைய சுயநலம், என்னுடைய எதிர்பார்ப்பு, இதெல்லாம் என்னை விழுந்து விழுந்து நேசித்த ஜீவனிடத்திலேயே நான் காட்டாமல் போய்விட்டேனே. உறவுகளிடத்திலே பேத பாவம், வேற்றுமை உணர்வு இருக்கிறவரை, இந்த வேற்றுமை உணர்வை கொண்டு வந்தது யாரு? இந்த அகங்காரம், காம, குரோத, லோப, இதெல்லாம் இப்போ மனதிலே வந்து இதெல்லாம் இருக்கிற வரை நம்மால் யாரையும் நேசித்தல் என்பது இருக்காது. அதனுடைய வெளிப்பாடுதான் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இறை தத்துவம் இருந்தும் அது ஸ்புரிப்பது இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். அதைத்தான் இங்க வந்து ரொம்ப விரிவா அக்குரூரும் சொல்றாரு. ஏன் இறை தத்துவமானது இந்த 12க்கு உள்ளும் ஊடுருவி இருந்தாலும் ஏன் ஸ்புரிப்பது இல்லை என்றால், இந்த பிரகிருதியானது அந்த உண்மையை மூடி மறைத்திருக்கிறது. நமக்குள்ளே இருக்கின்ற அந்த தத்துவத்தை நாம் பார்க்கவும் அனுபவிக்கவும் விடாமல் செய்வது யார் என்றால் இந்த தத்துவம். அப்ப அது எனக்கு முதல்ல அதை என்னை விட்டு போகணும்னா, நான் எப்படி ஏக்கத்தை நேசிப்பதின் மூலமாக அநேகத்தையும் நேசிக்கிறேனோ, அதே போல பரமாத்மாவை எனக்குள்ளே நான் தியானிப்பதின் மூலமாக, விரும்புவதின் மூலமாக, அன்பு காட்டுவதின் மூலமாக நான் எல்லா மத கோட்பாடுகளையும் ஏற்றுக்கொள்கிறேன், எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன், எல்லா மதத்தினுடைய மூர்த்தங்களையும் ஏற்றுக்கொள்கிறேன், எல்லா மதத்தினுடைய மத ஆச்சாரியர்களையும் ஏற்றுக்கொள்கிறேன், எல்லா மதத்தினுடைய சம்பிரதாயங்களையும் ஏற்றுக்கொள்கிறேன். எதையுமே நான் வேற்றுமை உணர்வுடன் பார்ப்பது இல்லை. காரணம் என்ன? எப்படி நதிகளானது விதவிதமான இடத்திலிருந்து ஓடி வந்தாலும் ஒரே ஒரு இடமாக இருக்கக்கூடிய சாகரத்தை போய் அடைகிறதோ, அதே போல அத்தனை விஷயங்களும் ஒன்றே ஒன்றை அடைவதற்காகத்தான் இருக்கிறது. அந்த பொருள் எனக்குள்ளே இருக்கின்ற அந்த பரமாத்மா. அதை அடைவதற்கு விதவிதமான பசி ஆறணும். அதுதான் முக்கியமான இலக்கு. பசி ஆறுதல். அதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான உபாயத்தை எடுத்துக்கிறோம். கடைசியில என்ன எனக்கு இலக்கு? பசி ஆறுதல். நான் எந்த இலக்கை எந்த எந்த சாதனத்தை பின்பற்றி கொண்டு போகிறேன் முக்கியமல்ல. எந்த சம்பிரதாயத்தை பின்பற்றி நோக்கி போகிறேன் முக்கியமல்ல. நான் அடைய வேண்டிய இலக்கு அன்பு ஸ்வரூபமாக இருக்கின்ற இறைவனை
அன்பு சுரூபமாக இருக்கக்கூடிய எல்லா பொருள்களிடத்திலும் நான் பார்க்கணும் அப்படின்னா முதல்ல என்னிடத்திலே நான் பார்த்தல். என்னை நான் நேசித்தல். என்னை நான் நேசிக்காதவரை என்னுடைய என்னுடைய அந்த அறியாமை வெளி உலகத்தில் எங்கும் இறைவன் வியாபித்திருந்தாலும் அது தெரிவது கிடையாது. தேவை என்னடான்னா, என்னுடைய உள்ளத்தை அக்ரூரரை போல என்னுடைய உள்ளத்திலே இறைவனுடைய பாவம் எப்பொழுதும் இருக்குமாறு பார்த்து. நீங்கள் கேட்கலாம், அன்பு உடைய இடத்திலே கோபதாபங்கள் வராதா, சண்டைகள் வராதா, கருத்து வேறுபாடுகள் வராதா? எல்லாம் வரும். வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதையும் கடந்து அன்பு நேசித்தல் என்பது ரொம்ப முக்கியமானது. பக்தி வரக்கூடிய இடத்துல வேற்றுமை உணர்வு தள்ளப்படுகிறது, வேறானவன் தள்ளப்படுகிறது, குறைபாடுகள் தள்ளப்படுகிறது, குறை கண்டுபிடித்தல் தள்ளப்படுகிறது. எப்படி போய் நான் உதவலாம்? ரொம்ப 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 அழகு என்னவென்றால், மறுபடியும் இந்த உதாரணத்துக்கு போவோம். குழந்தையானது ஒவ்வொரு சிறு சிறு காரியங்கள் செய்யும் போதும் பிழையோடையே செய்கிறது, குறைபாட்டோடையே செய்கிறது, செய்ய தெரியாமல் இருக்கிறது. பின்னாடி இருந்து கொண்டு எப்படி அந்த தாய், அந்த தகப்பன் அந்த குழந்தைக்கு அதை செய்து கொடுக்கின்றானோ, இப்ப அதுல அவன் என்ன நினைப்பது இல்லடான்னா, முக்கியமானது அதுதான். நான் எதற்கு இவனுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை. சுயநலம் இல்லை, அகங்காரம் இல்லை, எதிர்பார்ப்புகள் இல்லை, ஆசை இல்லை, கோபம் இல்லை, வருத்தம் இல்லை. முழுக்க முழுக்க அன்பு மட்டும்தான் இருக்கு. அதெல்லாம் எதிர்பார்ப்புகள் வர ஆரம்பிக்கும் போதுதான் அந்த அன்பு மலினப்பட ஆரம்பிக்கிறது. ஆரம்ப காலகட்டத்துல அந்த பூர்ண அன்பை வாங்கிறதுனால இவனும் அந்த குழந்தையினுடைய அன்பிலே மலினம் இல்லாமல் அந்த அன்பை கொடுக்கிறான். அந்த அன்பு ரொம்ப ரொம்ப சுகமா இருக்கு. அதுல அகங்காரம் இவனிடத்துல இல்லை. நான் அன்பு காட்டக்கூடிய இடத்துல இருக்கிறேன், அவன் அன்பு வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறான்ங்கிற அந்த பேதம் இல்லை. அவன் குறைபாடு உடையவனாக இருக்கிறான், நான் குறைபாடு அற்றவனாக இருக்கிறேன், ஆயினாலே குறைபாட்டை சரி செய்யணும் இடத்திலே இல்லை. அது அறியாமையோடு இருக்கிறது. நான் அறிவுடையவனா இருக்கிறேன், நான் அறிவை கொடுக்கணுங்கிற இடத்துல இல்லை. அந்த குழந்தை அழுதால் இவனும் அழுகிறான், அது சிரித்தால் இவனும் சிரிக்கிறான். அது அந்த மழலை மொழியிலே ஏதாவது கத்தியது என்றால் இவனும் அதே போல கத்துகிறான். அது தவழ்ந்தால் இவனும் தவழ்கிறான், அது ஓடினால் இவனும் ஓடுகிறான், அது சாப்பிட்டால் இவனும் சாப்பிடுகிறான், அது தூங்கினால் இவனும் தூங்குகிறான், அது எழுந்து கொண்டால் இவனும் எழுந்து கொள்கிறான். அவ்வளவுதான் பக்தி. இது அப்படியே இறைவன்கிட்ட கொண்டு இந்த இந்த உணர்வை அப்படியே இறைவன்கிட்ட நாம கொண்டு போயிட்டோம்னா
அதான் உன்மத்த நிலைன்னு பெயர். எப்படி ஒரு குறைபாடு உடைய ஒரு குழந்தை இடத்திலே அன்பு காட்டும் போது இவன் அந்த குழந்தை இடத்திலே பைத்தியமாக இருக்கிறானோ, பைத்தியத்தன்மை, அது பித்து பிடித்த தன்மை, அந்த உலகத்தை தவிர வேறு ஒன்றே இல்லா தன்மை. இது அப்படியே இறைவன்கிட்ட கொண்டு போங்கள். அவ்வளவுதான். அதிசங்கர பகவத் பாதால் பஜோவிந்தல் ஒரு அழகான பாடு சொல்றார். உன்மத்த நிலையிலே உடையவன் எப்படி இருப்பான்? அழகான ஒரு பாடல். பிரத்யாச்சர்பட விரச்சித கந்தா புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்தா யோகி யோக நியோஜித சித்தா ரமதே பாலோன்மத்தவதேவ. அழகான ஒரு அனுபவம். அக்ரூரரை போன்ற தன் குரூர பாவம் இல்லாத பூர்ண சத்துவ நிலையிலே இருக்கின்ற மனம். இந்த காட்சியை பார்க்கிறார். பகவானை அவருடைய அனுபவத்திலிருந்து, சாஸ்திரத்தினுடைய சொற்களிலிருந்து அவரை முழுக்க முழுக்க ஸ்துதி பாடுறார். இப்பேற்பட்ட பரம்பொருள் நீங்கள் இங்கே பக்தனுக்காக, சாதுக்களுக்காக இங்கே நீங்கள் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறீர்கள். உங்களை புரிந்து கொள்வது ரொம்ப கடினம் சுவாமி. இப்ப இவர் சந்தியாவந்தனம் முடிச்சாச்சு. இதுக்கு நடுவுல சந்தியாவந்தனம் செய்து, ஸ்நானம் செய்து, அர்க்கியம் கொடுத்து, காயத்ரி செய்து ரதத்திலே ஏறலாம் என்று வருகிறார். பகவான் கேட்கிறாராம், தம் பிருச்சத் ரிஷிகேஷா கிம் தே திருஷ்டம் இவாத்புதம் பூமௌ வியதிதோ ஏவா ததா த்வாம் லக்ஷயாமஹே. குருரே, உம்மால் ஏதாவது ஆச்சரியமான அற்புதமானது பார்க்கப்பட்டதா? அத்புதம் திருஷ்டம் வா, அற்புதத்தை பார்த்தீரா? இதுவரைக்கும் பார்க்காத காட்சி ஏதாவது உங்களால் பார்க்கப்பட்டதா? அதான் அற்புதம் சொல்லுவோம். ஆச்சரியம்னு எதை சொல்றோம்னா, நம்முடைய ஊனக்கண்ணால் இதுவரை பார்த்திராமல் இருக்க வேண்டும், நம்முடைய மனக்கண்ணால் இதுவரை பார்த்திராமல் இருக்க வேண்டும், அறிவு கண் கொண்டு தேடியும் இதுவரை அது அறியப்படாமல் இருந்தால், அப்படி ஒரு அனுபவம் நமக்கு ஏற்பட்டால், கேட்டால், படித்தால், பார்த்தால், அப்போ ஆச்சரியம் சொல்றோம். அற்புதம், ஆச்சரியம். அந்த மாதிரி ஏதாவது காட்சியை பார்த்தீரா? உம்மால் ஏதோ ஆச்சரியமான விஷயமானது பார்க்கப்பட்டதை போல நாங்கள் அறிகின்றோமே, நமக்கு ஏதாவது ஆச்சரியம் நடந்ததா? குருவர் சொல்றார், உம்மை பார்த்ததற்கு மேல இந்த உலகத்துல வேற என்ன ஆச்சரியம் இருக்க முடியும்? உம்மை பார்த்த பிறகு இந்த உலகத்துல வேற என்ன ஆச்சரியம் இருக்க முடியும்? வேற என்ன அற்புதம் இருக்க முடியும்? யன்னாத்பூதானி சர்வாணி பூமௌ வியதி வாஜலே தம் த்வாம் அனுபஷ்யதோ பிரம்மன் கிம் மே திருஷ்டமிக அத்புதம். உம்மை பார்த்து விட்டேன் சுவாமி, ஜலத்திலும் வெளியிலும் உம்மை பார்த்து விட்டேன். நான் அர்த்தம், என் ஹிருதயத்திலே உம்மை பார்த்து விட்டேன். அப்படி பார்த்ததற்கு பிறகு 14 லோகத்திலும் எந்த காட்சிகள் பார்க்கப்பட்டாலும் அது எனக்கு அற்புதமே கிடையாது. பேர்பட்ட அற்புதமாக இருக்கின்ற உம்மை பார்த்து விட்டேன். பகவான் அந்த அற்புதமான நிகழ்வை அக்ரூருக்கு காமித்து கொடுக்கிறார். என்ன நடந்தது? வாருங்கள், சாயங்காலம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.